Yesterday was the Maha Samadhi of our Jagat Guru, Brahmarshi Subhas Patriji. Yesterday, 24th July, okay, 3rd anniversary. Actually supposed to hold yesterday. Everywhere they were doing yesterday, but we're doing it today because we're going to meet here. So I promised to talk on the autobiography of Patriji for today. So Patriji was born on 11th November 1947. This 11th November in spirituality is a very, very auspicious number. You go and check in your Google, very, very auspicious day, for anybody, any children who are born on 11 or so, it's a very auspicious day. So Patriji from the very early beginning was very inclined to inquire about things, about the nature of creation, the purpose of life, the mysteries of the cosmos. So இதெல்லாம் அவருக்கு ஆர்ப்பாடு இருந்தது. சின்ன வயதிலிருந்தே அந்த ஆர்ப்பாடு இருந்தது. Like Yogananda Paramahamsa, he was always having this yearning for him. So அப்படியே ஓட்டே இருந்தது. Then he came from a very simple Brahmin family. He's not a rich family, His family is very, very simple, not much wealth also actually, So like that, and then he used to visit his sister-in-law's house, means his brother's wife. So அங்கே போனதான் he met his present wife, Madam Swarnamala. அங்கே போயிட்டு he liked her, and slowly they agreed and they got married. So later on, they got 2 children. The eldest one is called Parinita, 2 girls. The second one is called Parimala. Okay. So then later on, Patriji, his education பார்க்கும்போது he joined on agricultural university where he did a degree in science, and later he became a marketing officer with the Coromandel fertilizer of Kurnool. So after 10 years he was promoted to regional manager for Telangana district. அப்பவே இவருக்கு ரொம்ப இந்த புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னா, இந்த கர்னூலில் he had a friend called Ramachanna Reddy. அவங்க வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் அவங்க பிறந்த இடம் ஹைதராபாத், பத்ரிஜியோட பிறந்த இடம் ஹைதராபாத், ஓகேங்களா. அங்கே போகும்போது இவர் ஹாலில் இருந்தார், ஒரு சட்டை போட்டுக்கிட்டு. உள்ளுக்கு ஒன்றும் நடக்குது. ஸோ அங்கேருந்து அவர் கூப்பிட்றாரு, மிஸ்டர் ராமச்சந்திர ரெட்டி, Patriji, I can see you with this particular dress. There I can see your wife cooking and the 2 children are playing there. ஸோ இதெல்லாம் அவர் தியானத்தை பார்க்குறாரு. இது சொன்னதுமே பத்ரிஜி ஆச்சரியமாக போயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறாருன்ட்டு. அவரோ ஹைதராபாத்தில் இருக்கார், இந்த ராமச்சந்திர ரெட்டியோ கர்னூலில் இருக்கார். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 200 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்லேயே அங்கிருந்து அவரால் பார்க்க முடியுது இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ பத்ரிஜி showed more interest. இந்த காலகட்டத்தில் ராமச்சந்திர ரெட்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சதானந்த யோகி தோண்டி நான் இந்த ராகவேந்திரா லாட்ஜில் இருக்கிறேன், நீங்கள் வாங்கன்ட்டு. யார்? ராமச்சந்திர ரெட்டியும் அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த ராமச்சந்திர ரெட்டி என்ன செஞ்சார், பிகாஸ் he knows Patriji very well, வாப்பா நீயும் வா, we are going to meet one yogi in ராகவேந்திரா லாட்ஜ் இன் கர்னூல். ஸோ அங்கே போகும்போது பத்ரிஜி போயிருக்காரு. ஸோ பத்ரிஜி போகும்போது இன்னும் பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மகள் கல்யாணம் ஆகலை, பிஸ்னஸ் நல்லா இல்லை, இதெல்லாம் கேட்போம். அவர் முதல்ல சொல்லிட்டாராம், இஃப் யூ வாண்ட் ஆத்ம ஞானம் ஒன்லி யூ கம் ஹியர், அதர்வைஸ் டோன்ட் கம், யூ கேன் கோன்னு சொல்லிட்டாரா. தென் பத்ரிஜி சொல்லிட்டார், நோ ஐ ஒன்லி கேம் ஃபார் ஆத்ம ஞானம், நத்திங் எல்ஸ் அன்ட்டு அவர் சொல்லிட்டார். யார்? பத்ரிஜி அவர்கள். ஸோ பிறகு போயிட்டார். அது பிறகு அவங்க 2 பேரும் போகல, பத்ரிஜி அடிக்கடி போய் இவரை பார்க்குறாரு. அப்படி தான் அவர் தெரிஞ்சது இந்த சதானந்த யோகி, தட் மீன்ஸ் பத்ரிஜிஸ் குரு அவரோட வயசு 2000 வருடம். நான் நினச்சேன், தவற நினச்சேன் 200 நினச்சேன். இல்லை, 2000 வருடம் அவரோட வயசு. இப்போ பாபாஜி சொல்கிறோம்ல 2000 3000, அது மாதிரி இந்த சதானந்த யோகி இவரோட குரு ஆனால் வெரி கட்டையும் செஞ்சு தான் இருப்பார். பட் ஹீ காட் பேட் ஹேபிட் ஆஃப் டேக்கிங் இந்த பீடி. அந்த குருக்கு பீடி பழக்கமா. ஸோ அவர் கேட்டால் பத்ரிஜி சிகரெட் வாங்கி கொடுப்பாராம். ஓகே, இப்படி தான் நடந்தது. ஸோ இன்னொரு 3 இயர்ஸில் அவர் சின்ஸ் Patriji was a regular visitor to him, so everything he'll ask Patriji only. So Patriji, நான்
உடலை விட்டுட்டு போகிறேன், யூ ப்ரிப்பேர் சமாதி ஃபார் மீ அண்ட். ஸோ ஒரு சமாதி இவர் தேடினார், ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு இடம் தேடினார். ஐ திங்க் தி ஆல் வெயிட், ஐ டோன்ட் நோ த பிளேஸ். நந்தவரம் நியர் கர்னூல். ஸோ நந்தவரம்னு அங்கே இடம் தேடி, ஸோ 10 நாளுக்குள்ளே இவர் இறப்பார். இந்த 10 நாளுக்குள்ளே பத்ரிஜிக்கு ஒரு ஞானம் வந்தது. தியானத்தில் பார்த்தாரு, தட் திஸ் குரு இஸ் கோயிங் டு லீவ் த வேர்ல்ட் இன் 10 days டைம். அதே போல் இவர் போகும்போது அவரும் சொல்கிறாரு, யார், சதானந்த யோகி, நான் உடம்பை விட்டு போகிறேன், ப்ரிப்பேர் சிமெட்ரி ஃபார் மீ. ஸோ அவங்களாம் தேடி செஞ்சாராம். அந்த விஷயத்தில் என்னென்னா, அங்கே செய்கிறாங்கள்ல அந்த மக்கள் அந்த சிமெட்ரியில், அது முன்கூட்டியே இவர் இறக்க முன்னிக்கே சதானந்த யோகியை பார்த்துருக்காரு. போய் அந்த சமாதி எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ற பார்த்துருக்காரு, போய் பார்த்து வந்துட்டார். ஆனால் இங்கேயோ அவர் ஒரு நோயாக இருந்தார். இந்த ரூமில், சின்ன ரூம் தான், பெரிய ரூம் இல்லை, சின்ன ரூமில் எடுத்துகிட்டு அங்கேயே இருந்து அங்கேயெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. பெரிய வசதி ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். கேட்குதா? யூ வாண்ட் மீ டு யூஸ் மைக்? வேணாம்ல, ஓகே. ஸோ அப்போ அந்த அந்த மிருகல் என்னென்னா, சதானந்த யோகி வந்து அந்த ஸ்மசானம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டார். எப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, இந்த குரு வந்து எங்கே வந்தார் இந்த இடத்துக்கு, இந்த இடம் பார்க்க, அங்கேயே தான் இருந்தார் அவர். ஸோ தே கேன் ஹெல்ப் யூ இன் 2 places இன்னும், சரிங்களா? ஸோ இப்படியே போகும்போது பத்ரிஜிக்கு வந்து ஒரு இந்த தியானத்தில் இது இந்த ராமச்சந்திர ரெட்டி சொன்னதும் இந்த குருவோட சொற்பாடு கேட்டு ரொம்ப தியானத்தை இறங்கிட்டார். Then when he was doing this meditation, then he realized in meditation you can really enjoy bliss. ஒரு காம்னஸ், ஒரு ஞானம், எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த அவருக்கு நடந்தது. ஸோ அதனால தான் பத்ரிஜி வந்து எவ்வளோ ஆர்வமாக அந்த இது போய் எல்லாருக்கும் மக்களுக்கு சேரணும். நாட் ஒன்லி ஐ வில் என்ஜாய் திஸ் பிளிஸ். அண்ட் இந்த நம்ம வந்து எப்போ நம்ம மூச்சையை கவனிக்கிறோமோ அப்போது அமைதி நிலை அடைவோம், ஒரு பிளிஸ், ஒரு சந்தோஷம், ஆனந்த நிலை அடைவோம். இதெல்லாம் அவர் வந்து அனுபவத்தில் சொன்னார். ஸோ அப்போ தான் வந்து இவர் வந்து ஏன் இது போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு இறங்கினார். ஸோ இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து இப்போ இவர் சொன்ன ஆரம்பித்ததுமே என்ன நடக்குதுன்னா, மக்கள் 10 பேர் 20 பேர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ குரு இருக்காரு, ஏதோ சொல்கிறாருன்ட்டு. ஸோ இவங்களுக்கும் வசதி கிடையாது, பண வசதி கிடையாது அவங்க வீட்டில், பத்ரிஜி ஒய்ஃப்க்கு. ஸோ 10 பேர் வந்துட்டாங்கன்னா மனைவிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். ஏன்னா ஒன்றுமே இல்லையே, எப்படி இவர் சமைக்க குக் 10 பேர் வந்துட்டாங்க, குக் பண்ண சொல்கிறார். இவர் குக் பண்ணணும். அங்கங்கே போய் தேடி கொஞ்சம் வந்து she will cook for the 10 people, 5 பேர் 10 பேர். ஸோ இவங்க ஆக்சுவலி they are not happy that time because he will simply bring people and expect the wife to cook. சரிங்களா? அப்போ ஒரு சூழ்நிலை அவர் வீட்டில் இருந்தது. இருந்தாலும் கூட அவர் ஒரு ஒரு தீர்மானம் எடுத்துட்டார், that he is going to spread this meditation. ஸோ ஆரம்ப கட்டத்தில் எப்படி போனாருன்னா, இங்கிருந்து சைக்கிளில் போவார், ஒரு 10 மைல் மிதிச்சுக்கிட்டு. அங்கே போய் ஒரே ஒரு ஆள் பார்க்கறது 10 மைல் மிதிச்சுட்டு போவார். அங்கே போடுவேன், அவங்க மதிக்க மாட்டாங்க. இவர் வந்து தாடி ஒன்றும் இல்லையே, இந்த காசாய வஸ்திரம் சொல்லுவோம். காசாயன்னா அந்த எல்லோ ரோப்பு, தாடி வச்சுக்கிட்டு பெரிய இந்த மெட்டட் ஹேர் வச்சுட்டா நம்புவாங்க, இவர் பூஜாரி, இவர் குருன்ட்டு. இவர் சாதா நம்ம மாதிரி போட்டு ஜீன்ஸ் போட்டு கண்ணாடி போட்டு போனால் எவர் மதிப்பான்? மதிக்கல. அவர் கண்ணாடி போடுவார், பிளாக் கிளாஸஸ் போடுவார். ஸோ இப்படி போகும்போது ஸோ அங்கே போகும்போது ஒரு வாட்டி 100 மைல்ஸு ஒரு பஸ்ஸில் போய் அங்கே போனோமே அவங்க மதிக்கலை. ஸோ வெளியே இருந்தாராம், வெளியே தூங்குறாங்க. அப்போல்லாம் பெரிய வீடு கிடையாது, தெரியுங்களா? சின்ன தச்சட் ஹவுசஸ்ஸு, சின்ன இது இருக்கும் வெளியே உட்காரத்துக்கு, அது மேலே அவர் தூங்கி அப்படி. ஸோ அவங்க வேணாம் போன்னு சொல்கிறாங்க. இவருக்கு மறுபூர்த்தி இல்லை, இருங்க 2 வார்த்தை சொல்கிறக்கு. அப்படி தான் அவர் பிரச்சாரம் பண்ணார், தியான பிரச்சாரத்தை. இந்த ஸ்கூலுக்கு பிள்ளை எப்படி ட்ரீட் பண்ண தெரியுங்களா? அவர் ஏதாவது ஸ்கூல் பிள்ளை வந்தாங்கன்னா அவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுத்து அவங்க 10 ரூபாய் கொடுத்து உட்கார வைப்பார். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம். ஹில் பிரைட் தேம் டு டூ மெடிடேஷன். காசில் இவர்கிட்ட இருக்கிறது கொடுத்துருவார். 10 ரூபாய் கொடுத்து உட்காருப்பா 10 நிமிஷம், 20 he'll be happy, that this guy is meditating. So in the early stages, இந்த சாய்குமார் ரெட்டி சொல்லுவார், ட்ரெயினில் போகும்போது ஒரு ட்ரெயினில் சீட் கிடைக்காது. இவரு திடீர்னு பிளான் போடுவார் பத்ரிஜி அவர்கள், நாளைக்கு இங்கே போகலாம், அந்த ஊர் போகலாம், இந்த போகிறோமா. ஸோ டிக்கெட், நோ ரிசர்வேஷன். டிக்கெட் வாங்கிட்டு ஏறினா இடம் இருக்காது. ஸோ அப்படியே நின்று இருப்பாங்களாம். ஒரு குரு, see how he suffered his early ages. ஓகே. ஸோ இப்படியே போகும்போது then he decided that they married 1984. Okay, 74, sorry. They married 1974. 1980 he decided to resign. ஸோ ஒரு ராத்திரி போய் சொல்கிறார் கதை மனைவி கிட்டே, நானும் ரிசைன் பண்ண போகிறேன்ட்டு.
அவங்க சொல்கிறாங்க 2 பிள்ளை இருக்குது, நீ ரிசைன் பண்ணி என்ன செய்ய போகிறோம், இட்ஸ் நாட் அ பிக் ஹவுஸ் திஸ் ஹவுஸ், ஓகேங்களா. ஸோ அவர் தீர்மானிச்சிட்டார் தட் எஸ் வி வில் ரிசைன்ட்டு. ஸோ ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் டீச்சிங் இறங்கிட்டார், ஒரு ஊராக போய் சொல்கிறதுக்கு. இவருக்கு இந்த அவேக்கனிங் ரிகால் எங்கே காட்டுறீங்களா, செல்ஃப் அவேக்கனிங். ஓகே, செல்ஃப் அவேக்கனிங் பாருமா, அங்கே பாருமா. ஓகே, செல்ஃப் அவேக்கனிங் அவருக்கு வந்து 1970 வந்துருச்சு. ஸோ அவர் வந்து அந்த காலகட்டத்தில் ஓரேஜ் ரீடர் லைப்ரரிக்கு போயிட்டு புக்கு போரோ பண்ணி படிக்கிறது. அந்த புக்கு கிடைக்கலான்னு இவர் முன்னுக்கே ஒரு 8 மாதம் போய் எடுத்துகிட்டு வர அந்த புக்கை. ஸோ அவர் சொல்லுவார், போய் இந்த புக்கு எனக்கு வேண்டாம், இப்போ நான் படிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி படிங்கன்ட்டு. ஸோ திஸ் ஹவ் ஹி பிகேம் அ ஓரேஜஸ் ரீடர். லைக் 10 years பேக் itself he read more than 100,000 books. Patriji, great record. இப்போ by the time he vacated his body, he read more than 150,000 books. அவ்வளோ படிப்பார் அவர். ஸோ his awakening came by reading these books. First Lobsang Rampa, Yogananda Paramahamsa, Swami Rama, Osho. ஓகே, அவர் மாற்றிய ஒரு புக் வந்து யூ ஃபார் எவர். அது நானும் படித்தேன் 1968 நான் படிச்சுட்டேன் அந்த புக்கை. ஆனால் விளங்கலை அப்போ. அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. பட் அகெயின் ஆஃப் தி 207 Patriji was talking about you forever in the Soma Hall. அப்போ நான் போய் கேட்டேன், அதை பற்றி நானும் சொன்னேன், இந்த புக் நான் படித்தேன். பட் இட்ஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் புக். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் யூ டேக் கோ ஃபார் செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ஸோ அவருக்கு இந்த செல்ஃப் அவேக்கனிங் கொடுத்த ஒரு மார்க் வந்து புஸ்தகங்கள் படிக்கிறது. ஸோ அதன் மூலமாக தான் வந்து ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டுக் பிளேஸ் இன் இஸ் லைஃப் ஆஃப்டர் ரீடிங் த புக் யூ ஃபார் எவர். அதனால தான் Patriji கூட நம்ம வந்து இந்த சுவாத்தியாயா அவருக்கு அவளை முக்கியத்துவம் கொடுக்குறாரு. யூ ஹேவ் டு ரீட் புக்ஸ் அட் ஆல்தோ இட்ஸ் ஆல்சோ இன் தி பகவத்கீதா சுவாத்தியாயா. Lord Krishna himself gave very great importance to Swadhyaya, reading of spiritual books. சரிங்களா. ஸோ the self awakening took place by reading these books. J. Krishnamurti is called Jiddu Krishnamurti. His name is Jiddu Krishnamurti. ஸோ இதெல்லாம் செஞ்சிருக்காரு. தேர் இஸ் த அவேக்கனிங் கொடுத்த இது. நெக்ஸ்ட்மா, ஸோ த பர்த் ஆஃப் தி பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட். ஸோ அதுக்கு பிறகு முதல்ல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், பிவி ரெட்டி. இந்த பிவி ரெட்டி இது இஸ் குவைட் வெரி ரிச் மேன் இன் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட். அவர் அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு நிலம் வேணும்னு அவர் பிரமிட் கட்டினேன். அதுக்குள்ளே இந்த Patriji புக்கெலாம் படித்து இந்த ஆராய்ச்சி பண்ணார், இந்த பிரமிட் எனர்ஜி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எதுவுமே சொந்தமாக ஒரு கப்பைண்டர் கொடுத்து அந்த பிரமிடாக செஞ்சு அதுக்குள்ளே டொமேட்டோ வச்சு இந்த ரேசர் பிளேட் எல்லாம் வச்சு இவர் சொந்த ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் பாட் ஃப்ரூட்ஸ் தட் மீன்ஸ் நம்ம ரேசர் பிளேட் பிரமிட் கீழே வச்சுருந்தா அது கூட ஷேவிங் கொடுக்கும். லைக் when you put potato tomatoes under the pyramid service, அவர் ஒரு கட்டையில் ஒரு செஞ்சு கொடுக்க சொன்னார். பிகாஸ் he was officer, whatever you say the fellows will do for him. The carpenter made a wooden pyramid. ஸோ அது கீழே டொமேட்டோ வச்சார். ஸோ ஆஃப்டர் 2 weeks or so the tomato did not get putrified, did not decay. ஸோ சக்தி இருக்குது. ஸோ அதனால தான் முதல்ல வந்து தியானத்தை அனுபவிச்சிட்டார் Patriji. இரண்டாவது சுவாத்தியாயா, மூன்றாவது இந்த பிரமிட் எனர்ஜி, 3 கண்டுபிடிச்சிட்டார். ஸோ இது வந்து இதை பற்றி தான் இவர் போய் எல்லாத்துக்கும் பேசுறது. ஓகே, யூ கோ எவ்ரிவேர். நெக்ஸ்ட் ஒன்மா. தென் ஓகே, தென் ஆஃப்டர் நோயிங் திஸ் Patriji dedicated his life was spreading meditation, vegetarianism and spiritual side. Spiritual side, he was giving knowledge on all various aspects of Hinduism, like the chakra, the souls, level of souls, ஆத்மா ஞானபத் பகவத்கீதை படித்தார்ல, அதில் இருக்க ஞானம்லாம் போய் சொல்கிறது மக்கள்கிட்ட. ஓகே, ஆல் திஸ் ஹி வாஸ் டூயிங் இன் த ஏர்லி ஸ்டேஜ், ஓகே, அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி பர்டிகுலர் ஆன் திஸ். Then he created this, they registered the society. First, the society was registered in Kurnool Spiritual Societies Movement, Kurnool ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு then they went to Hyderabad. they officially big scale, அப்போ ரொம்ப பிரச்சாரம் போயிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த pyramid spiritual society movement ஆரம்பித்தாங்க. So here, let's go into the principles of this PSSM India movement. So முதல்ல வந்து ஆனாபானசதி மெடிடேஷன். ஸோ மக்கள் எல்லாமே not other meditation, So Patriji, because he self-realized through Anapanasati meditation, so it's only promoting Anapanasati meditation, which is Buddha's Margam. So a lot of people asked him, why you are suddenly changed to Buddha Marga? Are you a Buddhist? No, appadi solla. I'm not a Buddhist. I'm not going to Buddha Marga. But what Buddha taught, the method of meditation is very, very useful. Observing the breath, which is also taught in the Bhagavad Gita, also taught by Mahavatar Babaji.
எல்லாமே அதான் சொன்னாங்க. ஸோ இப்போ இவருது இதுதான் செய்கிறார். யார்? பத்ரிஜி அவர்கள் வந்து மூச்சையை கவனிங்க, மூச்சை கவனித்து அதெல்லாம் நடக்கணும். ஸோ யூ ஆர் ஸ்ப்ரெடிங் ஆனாபானசதி மெடிடேஷன். ஸோ இன்னொரு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஹி டிஸ்கவர்ட் when you go into the subjects, the level of consciousness in every object. ஒரு கல்லில் எவ்வளோ கல் இது இருக்குது, கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம் சொல்லுவோம். சைத்தன்யமாக கான்ஷியஸ்னஸ். how much consciousness in the stone, in the plant, in the animal, in the human being. அப்படி போகும்போது he discovered there's no consciousness in the idol. ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நம்ம மூவ்மெண்ட்டில். ஸோ he started no idol worship, no rituals, only inner exploration. Actually இது நமக்கு நிறைய புரியணும்னா யூ ஹேவ் டு ரீட் யோகானந்த பரமஹம்சாஸ் புக்ஸ். அவர் கிளியராக சொல்லுவார் இதை பற்றி. வை நோ ரிச்சுவல்ஸ், டைம் வேஸ்ட், அதெல்லாம் புண்ணியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அவர். பட் பீப்புள் ஆர் டூயிங், லெட் தேம் டூ. நம்ம யாரும் புண்ணியப்படுத்தல, வி நாட் டிஸ்பைசிங் தேம், லெட் தேம் டூ த வே. பட் தென் த ட்ரூத் இஸ் திஸ், ரிச்சுவல்ஸ் டசன்ட் பிரிங் எனி திங், இஸ் ஓன்லி அ பிலீஃப் சிஸ்டம். ஒரு பிலீஃப் தான் நம்ம செய்கிறத தவிர அதனால நமக்கு ஒரு பலன் கிடையாது ரிச்சுவல்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அண்ட் தென் he said only inner exploration. That means through meditation you உள்கடை சொல்கிறோமே, you do inner exploration. அதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். Because the God is sitting there, you are communing with the God. You are not making a mistake in meditation at all. You are trying your level best to connect to the God within. உள்ளுக்கு இருக்கிற கடவுளோட நம்ம வந்து எப்படி தொடர்பு கொண்டு வந்து ஒரே மார்க்கம் தியான மார்க்கம் தான். இப்போ நீங்கள் யோகானந்த புக் படிங்க, வித்யா பிரகாஷ் அந்த கிரி படிங்க, சுவாமி ராமா படிங்க, விவேகானந்த படிங்க, எல்லாம் இதாக சொல்கிறாங்க. அவங்க யாருமே பூஜை விதானம் நம்ம கற்றுக் கொடுக்கல. விவேகானந்த கற்றுக் கொடுக்கல, யோகானந்த கற்றுக் கொடுக்கல, சுவாமி ராமா கற்றுக் கொடுக்கல. எல்லாமே கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு தியான மார்க்கம் தான். ஓகேங்களா? ஸோ பிறகு பத்ரிஜி வந்து இந்த சைவத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக பேசுவார். இந்த அவருக்கு இந்த இறைச்சி சாப்பிட்றவங்க பிடிக்காது, அவருக்கு பெரிய பாவம். அது நம்ம இந்த மலேசியன் விசிட் வரும்போது சொல்கிறோம் அந்த கதையை. ஸோ அவர் வந்து இந்த இறைச்சி சாப்பிட்றவங்கள இருந்தாலே அவருக்கு ரொம்ப ரொம்ப சுட்டு ஏறிடும். ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு லேடி வந்து பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு 500 பேர் வச்சு சிங்கிளாக ஒரு பிஸ்னஸ் லேடி பத்ரிஜி வர்றாருன்ட்டு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவங்க மேலேயும் கீழே ஓடுறாங்க. ஸோ கடைசியில் அந்த சபை நடக்கும்போது பத்ரிஜி மேலே இருக்கார் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த லேடி வர்றாங்க. லேடி வந்ததுமே மத்தியானம் ஆயிடுச்சு, ஆஃப்டர் லஞ்சு. And because she is the main organizer, Patriji chased out, போ வெளியேன்ட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இவங்க தானே முன்னெல்லாம் செஞ்சாங்க எப்போ. பட் so the lady went, later on she was sitting somewhere at the back only. Okay, later on they discovered அவங்க லஞ்சுக்கு நல்லா இறைச்சி சாப்பிட்டு மேலே வந்திருக்காங்க ஸ்டேஜ் மேலேக்கு. பத்ரிஜி தெரிஞ்சு போயிடுச்சு அவருக்கு. that's why he chased out, இப்படி இந்த ஸோ அவளை ஸ்ட்ரிக்டாக அவர் பேசுவார் வெஜிடேரியன் பற்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் பத்ரிஜி இந்த பீமவரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். எவ்ரிவே இல் கோ ரன் திஸ் ஒர்க் ஷாப்ஸ். அங்கே வந்து பிப்பல பிரசாத்ன்ட்டு வெரி க்ளோஸ் டு பத்ரிஜி. இந்த பிப்பல பிரசாத் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ பத்ரி பெரிய குரு வந்து நம்ம டவுனுக்குன்ட்டு இவர் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போகிறார். சரிங்களா? ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு இவர் போய் இந்த ஃப்ரெண்டை போய் பத்ரிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ பத்ரிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசுகிறாங்க. இவருக்கு ஒரு கேள்வி, சார் நான் வந்து இந்த ப்ரான் கல்ச்சரிங் செய்கிறேன் பீமாவரத்தில், இது எப்படி முன்னுக்கு கொண்டு வருதுன்னு கேட்குறாரு. ஒரே ஆட. சரிங்களா? ஏன் கொண்டு வந்தது, ஹூ ப்ராட் திஸ் ஃபெலோ டு தி ஸ்டேஜ், அவர் ஏசி அவன் ஓடிட்டார், இவர் ஓடிட்டார்கள் எல்லாம். சரிங்களா? தியானம் பற்றி கேட்கல. இஃப் யூ கோ டு பீமாவரம் எல்லாமே பெரிய பெரிய குழி இருக்கும், ஒரு ஏக்கர் எல்லாமே தே டூ prawn culture. Okay, because they export, very good business. If you go on the roadside, அப்படியே டாங்கி ஹை ஸ்பீடில் இருக்கும், எல்லாம் உள்ளுக்கு ப்ரான்ஸ் தான் இருக்கும். they exporting to overseas, very famous. ஸோ இவர் ஒன் ஆஃப் பிஸ்னஸ் மேன், நல்லா தான் ஓடுது. இப்போ அங்கே போய் கேட்குறாரு எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறதுன்ட்டு. அவர் சும்மா இருப்பார் பத்ரிஜி. ஸோ they all rich people. Patriji nobody, but they all very very rich people. He will chase them out, So that's how Patriji promoted vegetarianism and promote Swadhyaya. As you all know, the 3 gems of our PSSM is meditation, Swadhyaya and Sajjana Sangatya. அதில் Patriji give very very great importance to Swadhyaya. எங்கே போனாலும் புக் படிப்பார், புக் கரெக்ஷன் தான் இருப்பார். Because he does a lot of translation from English to Telugu or other languages. So he'll do most of the corrections. இப்போ பார்த்தா பிஸியாக தான் இருப்பார் அவர்.
So that's why because his real transformation took place from reading. அப்போ வந்து he didn't meet much gurus except Sadananda Yogi, did not much gurus, but his very one company is only the books. So his transformation took place from books, and then construction of pyramid meditation centers. So because he also learned the greatness of pyramid energy, so wherever he go, he'll advise them to build pyramid centers. That at least the center should be in the shape of a pyramid. So இப்படி தான் அவர் ப்ரோமோ பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 3000 4000 pyramids சின்ன pyramids சின்ன அட்லீஸ்ட் 20x20 அந்த லாட் ஆஃப் ரூஃப் பிரமிட்ஸ் இருக்குது. ஒரு வீட்லேயும் போனீங்கன்னா ஆந்திராவில் ஒரு வீட்லேயும் 5-6 வீடு இருக்கும் ரூஃப் டாப் பிரமிட்ஸ். தென் தோஸ் காட் லேண்ட் தே பில் அண்ட் தேர் ஓன் லேண்ட். அங்கே அவ்வளோ பிரச்சனை, இங்கே மாதிரி அவங்க பிரச்சனை இருக்குது எல்லாம். அந்த காலத்தில் மோஸ்ட் ஆஃப் இந்தியன் பீப்புள் சம் ஓன் லேண்ட், 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கும். ஸோ இந்த மார்க்கத்தில் வந்ததுமே தே வில் டூ, தே செட் சின்ஸ் ஐ காட் மை ஓன் லேண்ட் தே வில் பில்ட். அவ்வளோ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி சீப். இங்கே மாதிரி இல்லை, half the cost or maybe 1/3 the cost when you are building a pyramid in Malaysia compared to India. So they will start building. Okay, my next one. Okay, so what is Patriji's achievements and contributions? The biggest one is he taught this meditation to millions of people, and that also he went personally. எப்படி அவர் இங்கே வந்து நமக்கு இந்த தியானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு கிராமத்துக்கும் ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்டும் டவுன் எல்லாம் போயிருக்கார் ஊரில். He covered the whole of India, especially Andhra and Telangana. He went to all the villages, all the districts he covered, teaching to people, mostly one-to-one, person to person he will teach. That's how he introduced to millions of people. That's how he came to my house, person to person. This how all came in, and you are going to spread to your next of kin, your relatives all, okay, அது மாதிரி. Then he conducted thousands of workshops. எங்கே போனாலும் ஒர்க் ஷாப். இங்கே வந்து மோஸ்ட்லி when he comes to Malaysia, he'll contact in my house or Mr. Maniam's house. ஸோ 2 வீட்டில் இந்த ஒர்க் ஷாப் நடக்குது. தென் ஏர்லி I'll come to that later, his tour of Malaysia அந்த வரேன் நான். Then he introduced the energy of pyramid energy to the spiritual seekers. மற்றவர்கள் யாரும் தெரியல. இப்போ எங்கே போனாலும் அவரோட சொந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவார். That I constructed a pyramid, I put a razor blade under the pyramid, I put tomatoes under the pyramid. The razor blade can give you more times of shaving, and the tomatoes did not get putrefied, did not decay. 2 weeks 3 weeks அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கேப் வாங்கிட்டு உள்ளுக்கு 2-3 பிடிவு வைங்க டொமேட்டோஸு, பாருங்கள் whether is get decay or not. Okay, and some of them become freshened, they look more fresh if you use pyramid energy. சரிங்களா? Then இதெல்லாம் வந்துச்சதில்ல pyramid. So his achievements, so he started this pyramid meditation channel. I'll come இல்லை இதில் இருந்துச்சு. Okay, the pyramid meditation channel. In the COVID time, the great achievement Patriji did was to start this pyramid meditation channel. அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்தது. Because it's not easy to run a channel, a television channel. You need a lot of staff must be paid. Nobody will come do voluntary work. So most of the start in all the pyramid meditation channels in India are paid. Half of them are paid. Some what you call a generous man will come and support this particular movement. Like Chennai, they have one Jay Kumar. He is the one who really is financing them. Like the Pyramid Valley International, we have Sriyan Daga. So he is financing millions every year. He is dumping in. So adhe madri, so the Pyramid Meditation Channel was the biggest contribution of Patriji to all of us, because he asked them to start this, and this PMC, which you call Pyramid Meditation Channel, is in Telugu, Tamil, Kannadam, Malayalam, Marathi, then in Hindi also. Now we also have in USA all. Okay, the global channel, based on global. So worldwide, அப்போ பத்ரிஜி ஒரு இண்டிவிஜுவலாக போய் வீட்டு போய் சொன்ன இந்த தியான மார்க்கம் இப்போ குளோபல் லெவல், குளோபல் மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இட்ஸ் a global movement. Our Patriji is no more a household name in India only, It's a household name in whole of USA, Europe, Africa, okay, Malaysia, Vietnam, Singapore. So எல்லா ஊர்லேயும் அவர் போயிட்டார். Because he went personally. No guru has traveled like what Patriji has traveled. He has come to houses, Normally the guru will come, he'll stay in ashram or in one place, but Patriji will go to every house. Okay, and then the promotion of spiritual literature. இது நான் எழுதுனா நீங்கள் வெட்டி போட்டிங்களா? நான் எழுதுனதாண்ணா? ஓ,
So promotion of spiritual literature. Patriji started these 2 magazines. In Telugu he started Dhyana Jagat, then in Tamil Dhyana Prabanjam. முதல்ல தியான தமிழகம், then became Dhyana Prabanjam, I think, or Prabanjam first, Tamil later. So adi madri. So then for the English one he started the Spiritual India and also Spiritual Science. It's a bi-monthly magazine which is still going on. அப்போ இருந்து செய்வார். அண்ட் இப்போ இது பாருங்கள், அவரோட இது இவ்வளோ செஞ்சும் அவருக்கு ஃப்ரீ டைம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. he will do the correction personally of these 2 magazines. இந்த 2 மேகசினையும் ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது. இஸ் வெரி இஸ் a perfectionist. பிள்ளை இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாம் பர்சனலாக கரெக்ட் பண்ணுவார். இங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது இங்கே கரெக்ட் பண்ணுவார். ஓகே சொன்னால் தான் அவங்க ப்ரிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தே வில் சென்ட் த திங் பை மெசேஜ். ஒரு பார்த்து ஓகே பண்ணால் தான் அங்கே பிரிண்டிங் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர் அந்த இது பார்க்கணும், ஸ்கிரிப்டை. ஓகே, நான் இன்னொன்று வந்து நான் இன்னும் ஆக்சுவலி சும்மா எல்லாம் முடிஞ்சது எல்லாம் ஆக்சுவலி ஒன்ஸ் ஐ டாக் ஃபினிஷ் ரெடி. ஓகே 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 இருக்குங்க, போங்க. ஓகே, global reach. So global reach, you all know that Patriji has started nearly this pyramid meditation centers in 30 over countries. He has visited Malaysia, Europe, Africa, Egypt also got, it's a Muslim country. அங்கே போயிருக்காங்க, Mauritius. So to Malaysia has come nearly 14 times, 15 times he has come to Malaysia. Okay, then Vietnam. So this is how he reached globally. And so I say now it has become a global movement now. It's no more Malaysia or India or Singapore, Thailand, Okay, so next one will go. So his mission, what is his mission? His mission is to empower every human through daily Anapanasati meditation. All our group, a hookah group, we're spending some time in meditation per day, 1 hour, 2 hours, 3 hours. Those who can afford, they're sitting 3 hours. Otherwise, at least, I know all of you are sitting at least minimum 1 hour. So he's empowered that daily meditation, and that is should be Anapanasati meditation. Then study of spiritual books. His mission is that everybody must study spiritual books, which we are doing now. Not only his Spiritual India and Spiritual Science, and always when he comes, he will recommend books. This book, most of the books which I read are recommended by Patriji only. இப்போ டைம் கூட இல்லை, இப்போ எல்லாமே யூடியூப்ல வந்துருச்சு எல்லாம். Yeah, the one in the house. Okay. Then he said we must have an ethical living, and for ethical living we must observe, practice vegetarianism. Okay, so whoever is not vegetarian in our group has slowly tried to become vegetarians, because without that, they say there's no spiritual progress. But this is no purogati. Purogati means no development, no progress. அது ஒரு obstacle இருக்கும், தடங்காயிரும். It will become a hindrance for us, obstacle for us. This, if you are a meat eater, that will retard or stop your progress in meditation, spiritual sadhana. And then building pyramid centers. His mission, every country, every village, every house should have a pyramid. Like when we inaugurate my pyramid in my house, so the message he gave was, see, in every house we have a toilet, we have a dining room, we have got a prayer room, a bedroom, so there should be a room dedicated for meditation. How we dedicate one room for prayer room, we must also allocate one room in your house for meditation. Very, very, very important. Otherwise, if you got some land like what we have, you can build a small pyramid. Smaller size can be 8 by 8 feet. You can afford to build and do daily meditation there. ஸோ அது சொன்னதா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 பிரமிட்ஸ் இருக்குது ஆந்திராவில், தெலுங்கானா, தமிழ்நாடு வாழ். ஓகே, இந்த கிரேட் அச்சீவ்மெண்ட் அது முதல்ல இதில் நான் பேசல, அந்த மகேஸ்வர பிரமிட் பற்றி வரல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மகேஸ்வர மகா பிரமிட், சரிங்களா? த ஃபர்ஸ்ட் பிரமிட் பில்ட் பை initiated by our Jagadguru Brahmash Patriji is this Maheshwara Maha Pyramid in Bangalore. They call PVI, Pyramid Valley International. அது இவர் வார்த்தையில் சொல்லிட்டாரு, என்னது கட்டணுன்ட்டு. ஸோ அதை தேடி நிலம் தேடினாங்க. அண்ட் டு ரேஸ் தட் மணி இஸ் அ பிக் ப்ராப்ளம், பிகாஸ் த பட்ஜெட் இஸ் நாட் ஸ்மால். கோயிங் அது கைலாஸ்புரி. Oh, is it? Oh, okay. Sorry. Medunda. Oh, that one.
So, Bangalore is Pyramid Valley International. That one is called, Buddha is Karnool. Okay, he built two, that is Bangalore Valley International, this is Kartal. What's the Bangalore one called? We call Pyramid Valley International, but there is a name. Okay, never mind. So, he built, so actually when he was trying to build the Pyramid Valley International, that particular pyramid, which is 160 feet by 160 feet, there are a lot of problems, because a lot of challenges. Patriji or Guru Soltarante, people were giving their bangles, there was no money. These people donated bangles, money, this and that. That's how we go. That's one of the most beautiful pyramids in the world, because when you go to the back of the pyramid, there's a 5-star hotel. It's actually a 5-star hotel built by Shreyan Daga, our Katnar. Because there's a lot of North Indians are coming, they need high-class accommodation. So just to accommodate them, he built this high-class hotel there with swimming pool or event, swimming pool. Okay. Then second came this, after great demand. Actually, that was the place where the first 10 years in Maheshwara, this Bangalore pyramid, where a lot of these International Federation of Spiritual Scientists conferences took place. International Federation of Spiritual Scientists. So Patriji, what he will do, he'll bring scientists from all over the world, Then they'll give a platform for them to talk on different aspects of spirituality, and most of them will be white people. Okay, white people. So I have attended 2 or 3 such conferences. Okay, on one conference, Patriji gave me 20 minutes to talk. So I spoke in the particular August assembly in the valley. That particular, the Bangalore one can accommodate about 5,000 people, or city. Okay, so at the moment, it's the most beautiful one, where they have very good accommodation. Accommodation, hotel style accommodation compared to all the other pyramids. Okay, so his vision, what is Patriji's vision? Patriji's vision, free religious dogma. And the free religious dogma means he is trying to clear people's mind from belief system. இந்த மூட நம்பிக்கையிலேயே நம்ம இருந்துட்டோம், வளர்ந்துட்டோம் சின்ன வயசுலேருந்து. இந்த மூட நம்பிக்கையை உடைக்கணும். ஸோ த டாக்மாஸ் ஷுட் பி broken. ஓகே, ஸோ ரிலிஜியஸ் டாக்மாஸ் அது அதனால ரொம்ப பேர் பதவி பிடிக்காது. பிகாஸ் இஸ் அட்டாக்கிங் டைரக்ட் இன் டு த பாயிண்ட். அவங்க என்ன நம்புறாங்க அதை தவறுன்னு சொல்லிடுவார் அவர். ஸோ இஸ் சச் அ பர்சன் பத்ரிஜி அவர்கள். ஓகேங்களா? அண்ட் தென் எவ்ரி இண்டிவிஜுவல் பிகம்ஸ் அ மாஸ்டர். இங்கே வந்து நோ குரு. Once you learn how to teach meditation, you become a master by yourself. That's why in the pyramid movement, we address everybody as master. இப்போ நீங்கள் புதுசாக வந்தாலும் கூட we address as master சொல்லுவோம். ஓகேங்களா? But there's no guru sishya sampradaya in our this thing. Although we still address somebody as guru, somebody as master, but we are all masters. So அந்த ஒரு பிரின்சிபலை பத்ரிஜி ஸ்ப்ரெட் பண்ணார். ஸோ there's no guru. Okay, and then and through this he wants to bring a global spiritual awakening, that through meditation you can have your inner journey, you can realize that you are a God. What is expounded in the Bhagavad Gita, you can realize by yourself, by the spiritual awakening, global spiritual awakening. Everything, the source is Bhagavad Gita, you will say. You extract from Bhagavad Gita, it's already mentioned in that you are God, you are not an ordinary man, you are extraordinary man. He has told me many times, So all of us are not ordinary people. We came here with different tasks, We are unique in our own way. Every ஒரு மனிதனுக்கு ஒரு சாதனை, ஒரு சக்தி இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அதன்படி நம்ம முன்னுக்கு வந்தோம். ஸோ நாட் ஐ எம் கிரேட், ஷீ இஸ் கிரேட். நோ, எவ்ரிபடி இஸ் கிரேட் ஹியர் பிகாஸ் யூ ஆர் கிரேட் இன் யோர் ஓன் யூனிக் வே. யூ காட் யோர் ஓன் ஸ்டைல் ஆஃப் லிவிங், ஏர்னிங், எஜுகேஷன். எல்லாருமே யாரும் கீழே யாரும் மேலே இல்லை. சரிங்களா? ஸோ திஸ் பேசிக்கலி ஐ எம் டைம் டு கவர் பத்ரிஜிஸ் பயோடாட்டா. இது வரைக்கும் தான் அவர் மிஷன், விஷன். ஓகே, ஸோ இஸ் விஷன் வந்து எல்லா இடத்துலையும் பிரமிட் இருக்கணும். அட்லீஸ்ட் we started from the household. So immediately my friend Maniam and myself also built the pyramids in the house. There was one pyramid in Jalapang. அவர் வந்து ரொம்ப ஆளுக்கு போனதுனால அவர் convert that Saktivel, he convert that into office because he's doing very well now. He needs an office. So actually அதனால தான் அவர் மாத்தினார். He's doing very well after going to pyramid, after constructing the pyramid. But he has gone into business. He's in the catering business, catering and providing wedding halls. ஸோ நல்லா இருக்குது.
ஸோ now next coming to இல்லை ஐ have to talk to my சார் டைம் இருக்குல்ல எது இருக்குது இல்லை டைம் இருக்குது 10 So the next one I want to talk to you about Patriji's journey in Malaysia. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பத்ரிஜி அவர்கள் வந்து 2007 வந்தார் நம்ம மலேசியாவுக்கு. அந்த 16ஆம் தேதி வந்து பெரிய நிகழ்ச்சி நடந்தது இந்த சோமா ஹாலில். அவங்க வந்து இந்த தெலுங்கு சாங் வந்து அப்போ அவரை வரவேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அங்கே ஒரு 300 பேர் கலந்துக்கிட்டு. பட் தென் இன்னும் பத்ரிஜி வந்து அது மொதல் பேசுனதே இந்த வெஜிடேரியன் பேசுகிறாரு. ஸோ ரொம்ப பேர் பிடிக்கல. He was talking about vegetarianism and he will directly scold parents who feed meat to the children. ஸோ ரொம்ப பிடிக்காம மறுநாள் யாரும் வரல. ஸோ சும்மா தான் இருந்தார் ஹோட்டலில். அப்போ இருக்க அந்த காலகட்டத்தில் அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் மிஸ்டர் வெங்கடேசன். ஏன்னா முந்தி நானும் தெலுங்கு சங்கம் சேர்ந்தவன் தான். ஸோ அங்கேருந்து வந்ததுனால சார் பத்ரிஜி சும்மா இருக்கார் ஹோட்டலில், கேன் யூ ஹோஸ்ட் ஹிம் இன் யோர் ஹவுஸ்? நான் ஐ எம் ஸோ கிளாட் டு ஹோஸ்ட் குரு வந்துட்டு அந்த 18ஆம் தேதி ஒரு நாள் கழிச்சு 18ஆம் தேதி மே மாதம். ஸோ வி அரேஞ்ச் அ டாக் இன் மை ஹவுஸ். ஒரு 40 பேர் வந்தாங்க. ஒன்லி அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் தான், மற்ற யாருக்கும் சொல்லலை. பிகாஸ் வி ஷார்ட் நோட்டீஸ், ஒரு நாள் நோட்டீஸ் தான். இன்றைக்கு சொன்னாங்க 2 மணிக்கு, நாளைக்கு 2 மணிக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ 40 பேர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. கண்டக்ட். ஸோ பத்ரிஜி அன்றைக்கு கொடுத்த முதல் மெசேஜ் வந்து அந்த எல்லாத்தையும் தியானத்தை உட்காந்து வச்சுருக்காரு. அவர் பழக்கம் ஃப்ளூட் ஊதுவார். நான் ஒரு பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்காரு. ஸோ நான் எங்கேயே போயிட்டு அந்த ஃப்ளூட் ஊதும்போது அன்றைக்கி நம்ம தியான மலேசியா கான்ஃபரன்ஸில் அந்த மிஸ்டர் சாய் கேசவன் அந்த ஃப்ளூட் ஊதும்போது நானும் கூட ரொம்ப அமைதியான சுச்சுவேஷன் போயிட்டேன். எங்கேயோ போயிட்டேன் நான். அந்த 1 மணி நேரம் என்ன எனக்கே தெரியாது. அதே மாதிரி பத்ரிஜி அவர்கள் வந்து நான் அவர் பக்கத்தில் உட்காந்தும் போது அவர் ஃப்ளூட் ஊற்றினார். நான் இன்னொரு உலகத்துக்கு போயிட்டேன். அது எஸ்ட்ரல் ட்ராவல்ன்ட்டு எனக்கு அப்படி தெரியல பாருங்கள். அது எஸ்ட்ரல் ட்ராவல்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிட்டி எங்கேயோ இன்னொரு உலகத்தில் போயிட்டு பெரிய பெரிய பில்டிங் பார்க்குறேன், பெரிய பெரிய பங்களாஸ் ஆல் ஹேங்கிங் இன் த ஸ்காய். அப்படி பார்த்தேன். அது என்னமோ கனவு நினச்சி சும்மா இருந்துட்டேன். பிறகுதான் தெரியுது போக இந்த புக்கெலாம் படிக்கும்போது எஸ் எஸ்ட்ரல் ட்ராவல் ஐவ் கான் டு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஸோ அன்றைக்கு எங்கள் வீட்டில் பத்ரிஜி கொடுத்த ஒரு மெசேஜ் வந்து அவர் என்ன தெலுங்கு சொன்னார்னா, చిన్న చిన్న పాపములే చిన్న చిన్న రోగాలు, పెద్ద పెద్ద పాపములే పెద్ద పెద్ద రోగాలు, పాపాలే చేయకపోతే రోగాలే లేవు అనమాట. சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் சின்ன சின்ன ரோகங்கள் வரும், நோய்கள் வரும். சின்ன சின்ன பாபங்கள் செஞ்சால் சின்ன சின்ன நோய்கள் வரும். பெரிய பெரிய பாபங்கள் செஞ்சால் பெரிய பெரிய நோய்கள் வருமா. பாபங்களே செய்யலைன்னா ரோகங்களே வராது, நோய்களே வராதான். அது அன்றைக்கு அந்த மெசேஜ் அவர் அதான் சொன்னார் எங்ககிட்ட. அப்போ அது ஒரு 40 நிமிஷம் பேசி எல்லாம் கலந்து பேசணும். இப்போ போகும்போது தான் பத்ரிஜி அவர்கள் வந்து எனக்கு இந்த 40 நாள் தியானம் பண்ணு, ஒரு 40 நிமிஷம். அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்து நான் சொல்லுவேன். அவருக்கு தெரியாது எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்ட்டு. பட் he advised me to do 40 minutes meditation for 40 days. ஸோ நாங்கள் செஞ்சோம். இன்ஃபேக்ட் we did more than that. அதன் பிறகு பெரிய குருஜி நம்ம வீடு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து போயிட்டாருன்ட்டு நம்ம ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உட்காந்தோம். நான் மை வைஃப் அண்ட் மை செல்ஃப் இப்படி தான் போனது. ஸோ அதற்கு பிறகு கூப்பிடாமலேயே அந்த செக்ரட்டரி கூடுவார், சாய்குமார், இது சிவகுமார் ரெட்டி, பத்ரிஜி வராருண்டு. நாங்கள் வந்து சாய்பாபா டிவோட்டிஸ். ஐ வாஸ் ஆல்ரெடி சேர்மன் இந்த சாய்பாபா சென்டர் இன் பட்டாலிஞ்சா. இவர் கூப்பிட்டு பத்ரிஜி அடுத்த வாரம் வர்றாருன்னு சொல்லுவார். ஸோ அடுத்த வாரம்னா நம்ம டக் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவோம். மற்ற தந்திரா இருக்க, மற்ற பைடி, மற்ற மணியம் எல்லாம் இருந்தாங்க. ஸோ டக் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவோம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில். ஸோ மோஸ்ட்லி அப்போ என்ன செஞ்சோம்னா யாரும் தெரியாது, ஒரு வீட்லேயும் வச்சுருவோம். முதல் நாள் எங்கள் வீட்டில், அதை சந்திரா வீட்டு, மணியம் வீட்டு, பைடி வீடு, இப்படி ஒரு வீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நாள் முடிஞ்சிடும். 5 நாள் இருப்பார் வீட்டில். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வில் டேக் பிளேஸ் அட் நைட் ஒன்லி. டே டைம் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்களா. ஸோ எல்லா கிளாஸ் ராத்திரி தான் நடக்கும். ஸோ இப்படியே வரும்போது அவருக்கு ரொம்ப நம்ம கிளாஸ் ஏற்பாடு பண்ணோம். ஒரு வாட்டி டாக்டர் ஜோதி இருந்தார். அவர் மூலிமா நம்ம வந்து ஜோதினா மிஸ் செவரானிஸ் ஹஸ்பண்ட் இன்னும் டாக்டர் ஜோதி, அவர் ப்ரொஃபஸர் ஆகிட்டார் லேட்டர். ஸோ மோனார்க் யூனிவர்சிட்டியில் பெரிய கிளாஸ் ஏற்பாடு பண்ணார், ஒரு 300 பீப்புள். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், த பிளாக்ஸ், த ஒயிட்ஸ், சைனீஸ் எல்லாம் இருந்தார், 300 பீப்புள். அது ரொம்ப வெற்றிகரமாக நம்ம நடந்த அந்த கிளாஸ் நமக்கு அங்கே. ஸோ இன்ஃபேக்ட் த டீன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி வாஸ் தேர், திஸ் Dr. Jyoti's friend. So he was also Mahendran, Professor Mahendran was also present there, ஸோ அது வெற்றிகரமாக நடந்தது. அதே போல் நம்ம ஸ்கூடாய் வரைக்கும் போயிருக்கோம் பத்ரிஜி கூட்டிக்கிட்டு. ஸ்கூடாய் டெம்பிளுக்கு இங்கேருந்து பாருங்க, ஒரு 3 காடி போவோம், எல்லாம் வருவாங்க, ஒரு காடி பிடிச்சிட்டு கொண்டு போவோம். அங்கே போயிட்டு கிளாஸ் நடந்து திரும்பி வரதுக்குள்ளே 12,000 திரும்பி. எஸ் வி வெண்ட். அண்ட் தென் ஒரு வாட்டி பெரிய நிகழ்ச்சி, அதுவும் நம்ம டாக்டர் ஜோதி அரேஞ்ச் பண்ணார். எங்கே
ஷிர்டி சாய்பாபா டெம்பிள் இப்போ டெம்பிள் இல்லை சென்டர், அங்கே ஒரு 150 பேர், அங்கே நல்ல ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி நடந்தது. ஸோ இப்படி தான் பத்திரிஜை நம்ம வந்து அங்கங்கே கூடி போய் நடத்துகிறோம். இந்த 10 கேஸ் நம்ம சொந்தமாக செஞ்சோம். ஒரு வாட்டி மாஸ்டர் மணியம் இங்கே நடத்தினார் பிரிக்ஃபீல்ட்ஸில். அது ஒரு 200 பீப்புள் கலந்துட்டாங்க. அது ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது, பத்திரிஜி வந்தது. ஸோ அதன் பிறகு 2019 ஆயிடுச்சு. பிறகு 2019 அப்போ எப்பவுமே நம்ம பத்திரிஜி when we send out to the airport ஒரு 10 பேர் போவோம் பின்னால் அனுப்புறதுக்கு. ஸோ அங்கே அந்த 2019 எங்கள் மனைவி கேட்டாங்க, பத்திரிஜி when are you coming next Sunday? அவர் சொல்லிட்டு I'm not coming, I already opened the taps here already. நல்லா தண்ணி ஓடுதுங்க, ஸோ இங்கே வர தேவையில்லை. ஏர்லி ஸ்டேஜ். ஓகே ஏர்லி ஸ்டேஜ். ஸோ அப்படி சொல்லி 18 40 17 சொல்லியிருக்கா. அப்படி நான் வரமாட்டேன், இங்கே நல்லா தண்ணி ஓடுது, டேப்பெல்லாம் போட்டேன்ட்டு. ஸோ இது மாதிரி ரொம்ப பத்திரிகையோட ரொம்ப நம்ம ட்ராவல் பண்ணோம். மோஸ்ட்லி டு இப்போ ஸ்கூடா இங்கேயும் கூட இன் கேஎல் ஆல்சோ வி ஹேவ் சோமா ஹால். ஒரு நாள் ஒரு வாட்டி சோமா ஹால் ஒரு இது நிகழ்ச்சி நடத்தணும். அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிள்ளைகளை வச்சு நம்ம பக்கத்துக்கு செய்கிறதும், அவங்கள வச்சு ஒரு ட்ராமா போட்டோம். அந்த கோழி கதையெல்லாம் ஸ்கிரிப்ட் நான் தான் எழுதினேன். அந்த கோழி ஸ்டோரி வெஜிடேரியனிசம் பற்றி. ஸோ பத்திரிஜி வெரி வெரி ஹாப்பி. ஸோ இது மாதிரி பத்திரிஜி ஒரு 14-15 டைம்ஸ் வந்திருக்காரு நம்ம இடத்துக்கு. நம்ம வீட்டில் இருக்கும்போது பத்திரிஜி ஏதாவது ஒரு சமையல் அவர் தான் சொந்தமாக செய்யணும், சும்மா இருக்க மாட்டார். ஸோ செய்யும்போது ஒரு டிஷ் அவர் கொடுத்துடணும், அது ப்ரிப்பேர் பண்ணி அவர் போயிடுவார். தென் யூல் சிட் டவுன் டூ கரெக்ஷன். அவர் வேலை ஏர்லி மார்னிங் வந்து ஒரு காஃபி கொடுத்துடணும். 7 o'clock 6:30 ஒரு காஃபி கொடுத்துட்டா கீழே வந்து தென் யூல் டூ கரெக்ஷன். தென் யூல் கோ பேக், யூல் டேக் இஸ் பாத். சுட தண்ணி கொடுக்கணும் குளிக்கிறதுக்கு. இது நாட் ஆர்டினரி வாட்டர். நம்ம குளிக்கவே மாட்டோம் அந்த தண்ணியை, அப்படி ஹாட்டாக போட்டுக்குவார். இங்கே மேலே அந்த சூடு பற்றா அந்த கீழே தண்ணி பாயில் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போவோம் திரும்பி. அங்கே போய் தென் பத்ரிஜி ஆல்சோ லைக்ஸ் டு பி மசாஜ். ஸோ நம்ம பசங்க வீட்டில் இருக்கும்போது போய் மிதிப்பாங்க. ஜஸ்ட் ஜம்ப் லெதட். மை எல்டஸ்ட் சன் ட்ரம் அடிப்பார். அவர் மை எல்டஸ்ட் சன் அப்படி டொங்கன்னு அடிப்பார். மலையில் அடிப்பார், மண்டையில் அடிப்பார் இதெல்லாம். ஸோ திஸ் ஹவ் ஹி லைக்ஸ் டு டூ. அண்ட் தென் whenever Patriji do all this correction, then you will ask Swamiji, you have this book or not? Say no sir. Okay, go and Xerox. So I got so many books which I gave one book to you. There is also a Xerox copy. So Patriji படித்த புக்கெல்லாம் நான் ஜெராக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் திக் புக் தான் அப்போ படிச்சுட்டேன். திருப்பி இப்போ படிக்கும்போது அந்த ஆர்வம் கிடையாது. இப்போல்லாம் நல்லா யூடியூப் வந்துடுது. எல்லாமே இந்த புக்கு திறக்கிறதுக்கே டைம் கிடையாது, கிடைக்க மாட்டேங்குது. இது மாட்டிக்கிட்டால் வெளியே வரது கஷ்டமாக இருக்குது இந்த வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த புக்கு படிக்க ஆர்வம் குறைஞ்சிருச்சு. ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு ரீட். ஐம் ரீடிங் ராமாயணா now. அவங்க மாஸ்டர் ஷேமா சொன்னாங்க, சார் நீங்கள் ராமாயணம் படித்து சொல்லுங்க. ஸோ ஐம் ட்ரைங் டு ஃபினிஷ் 2 or 3 pages every day in ராமாயணா டு லேர்ன் about ராமாயணம். ஸோ அதான் இப்போ பத்ரிஜி அவர்கள் வந்து அவர் ஆக்சுவலி இஸ் அ டவுன் டு எர்த் பர்சன். எப்பேற்பட்ட மனிதனோட அவர் ஸ்டைல் வந்துட்டு அவங்களோட மூவ் பண்ணுவார். ஹி வில் நெவர் சீ அப்படியே தோல் மேல் தோல் போட்டு அப்படியே நடப்பார் பாருங்க. ஹி வில் நெவர் சி எனி பர்சன். பட் அவர் கோபக்காரர், சரியான கோபக்காரர். அவர் முன்னுக்கு தப்பு செய்யக்கூடாது. ஒரு வாட்டி என்ன நடந்ததுன்னா, எப்பவுமே பற்றி கடைசி நாள் ஒரு 5 நாள் இருந்தாருன்னா கடைசி நாள் ஒரு விருந்து வைப்போம் எல்லாத்துக்கும். ஸோ எல்லோரும் கூப்பிடு ஆல் ஃப்ரெண்ட். ஸோ 10-20 பேர் வருவாங்க பாருங்கள். நார்மலி ஒரு 20 people இருப்பாங்க மினிமம். ஸோ ஒரு ஊருக்காரர் இங்கே வேலை செய்கிறாரு. அவர் தெரிஞ்சு வரவே வச்சோம். வந்தார். அவர் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மேடம் இருக்காங்க, போய் யாரும் கேட்கல. எல்லாம் பேசுகிறா. வந்ததும் என்ன செய்யணும்? யூ மஸ்ட் கோ டு த லேண்ட்லார்ட். சார் நல்லா இருக்குன்னு எனக்கு கேட்கணும். இப்போ கேட்கல. எல்லாம் சும்மா பிஸி ஆஃப்டர் 1.5 மணி நேரம் முடிச்சு சாப்பாடு ஓடுது. சாப்பாடு நேரம் வந்துருச்சு. சாப்பாடு நேரத்தில் எல்லாம் உட்கார்ந்தோம். அப்போ வந்து மேடம் பரிமாறுறாங்க. அப்போ அந்த ஆள் கேட்குறாரு, மேடம் நல்லா இருக்குதான்ட்டு. ஒரே சாத்த பத்திரிச்சு, நீ எப்போ வந்த வீட்டுக்குள்ளே இப்போ போய் கேட்குற நல்லா இருக்கியான்ட்டு. 1.5 மணி நேரம் முன்னுக்கே கேட்டிருக்கணும். ஸோ அப்படி கத்துவார் பத்ரிஜி. எனி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் he will correct on the spot. சரிங்களா? ஸோ இப்படி தான் அது ஆக்சுவலி அவர் போட்ட உறுப்பெல்லாம் எனக்கு சரி வராது. ஐ திங்க் ஹஸ் given one to சந்திரராவ் அண்ட் மஸ்ட் பைடி ஆல்சோ கீப்பிங். நான் வந்து என்கிட்ட நிறையா இருக்குது. என்னென்னா அவர் விட்டுட்டு வருவார்ல, நெக்ஸ்ட்டு வருவார்ல, அவர் போட துண்டு எல்லாம் இருக்கும் என் வீட்டில் இருக்குது. அது ஒரு ரிமெம்பரன்ஸாக வச்சுக்கிறோம் நம்ம. a few of his set. So next time he'll come, he'll take back, then he'll leave another set. That's how, because he won't carry, because of the சிவபிரசாத் கேரி பண்ணணும். பேக் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அங்கங்கே விட்டுட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வில் கம், வில் எக்ஸ்சேஞ்ச், த நெக்ஸ்ட் பேட்ச் வில் கம். ஸோ இது மாதிரி anything I forgot. ஸோ இந்த நீலாய் தான் எனக்கு ஒரு அன்றைக்கி மாநாடு சொன்னேன். அந்த கதையை திரும்பி சொல்கிறேன் நான். ஆக நமக்கு ஒரு
மாஸ்டர் இருந்தார் மிஸ்டர் அபுலுன்ட்டு. அவருக்கு ஃப்ரெண்ட் வந்து மிஸ்டர் கோபால், அங்கே தமிழ் ஸ்கூலுக்கு அவர் தலைமை ஆசிரியர். அவர் மூலமாக நம்ம வந்து ஒரு 150 பேருக்கு ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணோம். அங்கே போனதுமே அந்த மக்கள் என்ன இருந்தாங்க, நீங்கள் தமிழ் தான் பேசணுன்ட்டு. ஸோ அது வரைக்கும் தெரியாது அவங்க தமிழ் கேட்பாங்கன்ட்டு. ஸோ எல்லா கிறிஸ்துவ எடுத்து இங்கே தமிழ் தான் பேசணும் கிடையாது. ஸோ நான் போய் அப்படியே காதில் ஊதுனேன் பத்ரிஜி அவர்கிட்ட, சார் தே வாண்ட் த செஷன் டு கோ இன் இங்கிலீஷ்ன்ட்டு, சாரி இன் தமிழ்ன்ட்டு. தென் ஐ செட், யூ ஸ்பீக் சார், த ஹெட் மாஸ்டர் இஸ் தேர், ஆல் த வாத்தியார் ஆல் தேர், they can do translation. பத்ரிஜி ஒரே வருஷம் no you do the translation. எனக்கு பை வந்துருச்சு. ஐ ஹவ் நெவர் டன் ட்ரான்ஸ்லேஷன் பிஃபோர். தமிழ் நல்லா வராது, அதான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணான்ட்டு உட்காந்து இங்கே உட்காரன்ட்டு டக்குனு அந்த இது இருக்குல்ல புல்லாங்குழல் ஒரு அடி அடித்தார் அந்த ஃப்ளூட்டோட அடிச்சுட்டு யூ டூ அட்டு. ஸோ ஐ டிட் ட்ரான்ஸ்லேஷன் ஃபார் 1 hour இதை. ஸோ அவங்களால சொல்கிறாங்க நல்லா தான் டூ தட் த தர்ஜாமா வெரி வேலன்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் so many miracles பத்ரிஜி டிட் ஃபார் மீ. ஒரு வாட்டி ஒரு கதை சொன்னார் பத்ரிஜி அவர்கள். ஒரு வாட்டி மும்பையில் Patriji got a habit of taking wherever he goes, to Mumbai, Delhi, Chennai, all, to take them to the seaside and do meditation. They'll do overnight meditation. இங்கே இந்த சேம் ஜாப் ரொம்ப செய்யலை நம்ம, ஓகேங்களா? ஸோ மும்பையில் வந்து they went to the beach, they did meditation, overnight meditation. எல்லாம் ராத்திரி உட்காந்துருக்காங்களே. ஸோ ராத்திரி அந்த ஃப்ளாட் வரும்போது தண்ணி வரும்ல, அப்படியே தண்ணி வரல, தண்ணி வந்து கீழே போகும்ல. ஸோ இவங்க பத்ரிஜி அந்த குரூப் உட்கார்ந்த இடம் எல்லாமே தண்ணி வரல, இட்ஸ் நாட் வெட், சுற்றிலும் நனைஞ்சிருச்சு, அந்த வேவ் தண்ணியோட நனைஞ்சிருச்சு. இவங்க உட்கார இடத்துல வந்து அது நனையலை பாருங்க. ஸோ இதெல்லாம் பத்ரிஜியோட மிரக்கல்ஸு. இன்னொரு மிரக்கல் வந்து அங்கே ஸ்டேஜில் சொன்னாங்க, அங்கே நம்ம செந்தில் மாதிரி தெலுங்கு சினிமாவில் ஒரு கொமெடியர் இருக்கார் பாபு மோகன்ட்டு. ஹீஸ் ஒய்ஃப் வந்து சரியான உடம்பு நோயில் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஹைதராபாத் இருந்தாங்க. பத்ரிஜியோ டெல்லியில் இருக்கார். Because he won't stay in one place, every day he'll be traveling. When பத்ரிஜி ஒரு இடத்துல ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீயாக இருந்ததாக இருக்க வாழ்க்கையில் கிடையாது. ஓகே, he will occupy every hour, every minute he's occupied. Okay, he won't waste time, ஸோ இவர் டெல்லி இருக்கார். இந்த லேடி நோய்பட்டு ஒரு ஹைதராபாத் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்க்க அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த பாபு மோகன் இஸ் நேம், அவரும் கட்டையாக இருப்பார், கருப்பாக இருக்குது, பஸ் காமெடியன். ஸோ he is telling Patriji appeared to my wife and cured her and went back. பட் அங்கே சொல்கிறாங்க பத்ரிஜி இங்கே இருக்காரு டெல்லியில், how can Patriji come to Hyderabad? பட் பத்ரிஜி ஆல்சோ கேன் appear in 2 places. இது மாதிரி நிறையா இருக்குது. பட் பத்ரிஜியோட ஸ்டைல் வந்து அவருக்கு அந்த திறமை இருக்குன்ட்டு இந்த மிரக்கல் சேவரன்ட்டு காட்டுக்கலையே இது வரைக்கும். அப்படியா, எனக்கு தெரியாதே சொல்லிடுவாங்க. கேட்டோம்னா அப்படியா எனக்கு தெரியாதேன்ட்டு he never show that he can create miracles or do miracles. அதான் பத்ரிஜி இஸ் டவுன் டு எர்த் பர்சன். இட்ஸ் வெரி இதாக ரொம்ப வெரி கேண்டிடாக இருப்பார். he will score on the spot. ஒரு வாட்டி தியான மகாசக்கரம் ஓடுது அந்த 2014 2016 நான் போனோம். During Christmas Day, they invited a pastor to give a talk about Christianity, So she was talking about the lamb, Patriji, Jesus Christ was carrying, இவர் வேற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க அவங்க. So when you carry something in your arm, that means you are loving the lamb. You must protect the lamb, means the goat lah. Okay. So இவங்க என்ன கதை சொல்கிறாங்க, ஸோ பத்ரிஜி மைக் பிடிக்கிட்டார். You are giving a wrong message. 50,000 people there, Malu. Then he gave the message on Christianity. Why did Christ carry the lamb in his hand? Because he loves him. So expect us to love him, love the animal also. You cannot slaughter them. They are not meant to be eaten. They are meant to be protected by us. And a message கொடுத்தார் பத்ரிஜி. எல்லாம் stunned, and the lady was stunned, because it புடிங்கிட்டார், மைக் புடிங்கிட்டார். By Patriji, one thing, if you go out of topic, he'll take the mic from your hand, He won't give, don't waste time. He said, don't waste time talking all these things. He'll புடிங்குவார். So அதுதான் பத்ரிஜியோட இது. I don't know whether I forgotten anything, I wrote. Just give me 2 minutes. No, big thing I forgot. Before this, we conducted this Dhyana Manadu last month here. We conducted one in Genting Highland, Chin Sui Temple.
2014. அப்போ we also had a secretariat. We used மாஸ்டர் சந்திராஸ் ஆஃபீஸ் அஸ் அவர் செக்ரட்டரியேட். இப்போ இது நம்ம இருந்தது, அப்போ நம்ம ஆஃபீஸ் கிடையாது. ஸோ ஆல் த மீட்டிங்ஸ் டுக் பிளேஸ் இன் மாஸ்டர் சந்திராஸ் ஹவுஸ் ஆஃபீஸ், ஆல் த திங்ஸ். ஸோ அப்பயும் நல்லா மீட்டிங் போட்டோம், சின்ன ரூம் தான், நல்லா மீட்டிங் போட்டோம், நடந்தது, வெற்றிகரமாக நடந்தது. இட் வாஸ் அ வெரி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வி டிட் இன் ஜென்திங் ஹைலைட்ஸ். ஸோ பத்ரிஜி வந்தார், இஸ் 2 செக்ரட்டரிஸ், எல்லாத்துக்கும் நம்ம தான் டிக்கெட் போட்டு தெரியுங்களா. பத்ரிஜி இஸ் 2 செக்ரட்டரிஸ், about 4 or 5 people from India, Sangeeta Nekhra, then from Australia, Judy Satori, she was here recently, we didn't know, she didn't tell us, she was in Penang, Judy Satori. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு நம்ம டிக்கெட் போட்டு தான் வர வச்சோம் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு. எல்லாம் வி கவர் இந்த பார்ட்டிசிபேஷன் ஃபீ, சரிங்களா. ஸோ பத்ரிஜி வந்து இஸ் அ டவுன் டு எர்த் பர்சன், ஒரு ரேர் பர்சன் வாழ்க்கையில் வந்தார். இப்போ அவர் வரலன்னு வாழ்க்கைக்கு நான் முன்னுக்கு நான் பேச மாட்டேன், முதலாவது தமிழே பேச மாட்டேன், தமிழ் வந்திருக்காது எனக்கு. அவர் வாழ்க்கையில் வந்திருக்கணும், ஐ நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் தமிழ். ஸோ நான் பழகிருக்க மாட்டேன், சரிங்களா. இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்திருக்காது எனக்கு. அவரோட ஸ்டைல் வந்து இப்போ யாராவது இருக்காளா கூப்பிட்டு நான் டாக் சம்திங், ஸோ ஆடி போயிடுவோம், நமக்கு தெரியாது கூப்பிடுவாரன்ட்டு, கூப்பிட்டு இராசி டு டாக், டாக். அதே மாதிரி ஒரு வேளை நம்ம வந்து நாங்கள்லாம் எங்கே போனோம், அமராவதி போனோம், தியான மகா சக்கரத்துக்கு. நாங்கள் கொஞ்சம் அங்கே போனதுமே ஒரு 50,000 பீப்புளுக்கு ரூமெல்லாம் கிடையாது, அங்கங்கே டென்ட் கட்டியிருக்காங்க, ரூமெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இவெண்ட் லேட் இன்னும் எல்லாம் இல்லை சார், நீங்கள் தங்க முடியாது, நீங்கள் எங்கே குண்டூர் போயிட்டு அங்கே ஏதோ ஹோட்டலில் தங்கன்னு. ஸோ குண்டூர் போயிட்டு ஹோட்டல் தேடி அங்கே புக் பண்ணிக்கிட்டு தென் வி ஸ்டேட் இந்த ஹோட்டல். ஏர்லி மார்னிங் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரணும், மோர் தென் 20 கிலோமீட்டர் ஏர்லி மார்னிங் வரணும். அந்த டிரைவர் நாங்கள் அந்த பஸ்ஸில் வந்து வி ஆர் டாக்கிங் இன் தெலுங்கு அபவுட் கனகதுர்கா. இவர் நினச்சார், இந்த டிரைவர் நினச்சார் என்னமோ கனகதுர்கான்ட்டு. இவர் கனகதுர்கா குண்டூர் இப்படி போகணும், கனகதுர்கா இப்படி போகணும். இவர் கனகதுர்கா போகிறாரு இந்த வழியில் விஜயவாடாவுக்கு. நான் பார்த்தேன் இது ராங் ரூட்டாக போகிறாருன்னு சொன்னவன் அப்போவான்ட்டு திரும்பி இங்கே போகிறதுக்குள்ளே எல்லா சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அந்த மண்டபம் அந்த ஹால் இருக்குல்ல, டென்ட் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அந்த அமராவதியில். ஸோ நாங்கள் கடைசியில் உட்காந்துருக்கோம், இப்போ லேட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து தியானம் பண்ணும்போது எனக்கு நல்ல அனுபவம் இருந்துச்சு. அனுபவம் வந்து பத்ரிஜி எப்படி தெரியும் தெரியல, பத்ரிஜி கூப்பிட்டாரு, லக்ஷ்மண் என்ன கூப்பிட்டு சுவாமிஜி எனக்கு கூப்பிட்டு சொல்வார், பெரும்பாலும் வாங்க கூப்பிட்டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த அனுபவம் சொன்னேன். எனக்கு என்ன அப்போ நாங்கள் பார்த்தோன்னா அந்த முன்னுக்கு இருந்த ஒரு 30 ரோஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் புத்தர்கள். இப்படி இருக்காங்க, புத்தர்னா பெரிய பெரிய காது இருக்கும், தொங்குல அப்படி உட்காந்துருக்காங்க, எல்லாம் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்ச அந்த காட்சியை நான் பார்த்த பாருங்கள். அது நான் சொன்னேன், இது அமராவதி. அங்கே பேசும்போது அது ஒரு ஸ்மால் டவுன் தான் பாருங்கள், இந்த அமராவதி இன்னும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் வில்லேஜ் பிளேஸ் எல்லாம் இருக்குது. இது 2010 நான் நினைக்கிறேன். அங்கே எப்படி இந்த வார்த்தை வந்து இருக்குன்னு தெரியாது. நான் சொல்லிட்டேன், மக்கள் இருக்காங்க, ஒரு 50,000 பீப்புள் இருப்பாங்க, மோர் தென் 50,000 பீப்புள் இன்னும். ஸோ ஐ மேட் லைக் எ ப்ரிடிக்ஷன் ஆஃப் ப்ரொஃபஸி. ஐ சேட் இந்த அமராவதி வந்து ஒரு காலகட்டத்தில் தேர் வில் பி பஸ் லோட் ஆஃப் பீப்புள், இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ், பிளேன் லோட் ஆஃப் பீப்புள் வில் கம் ஹியர்னு சொன்னேன் 2010. இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அந்த பிளேஸை கேபிட்டல் ஆக்கிறதுக்கு உருவாக்குறாங்க. இப்போ அமராவதியை கேபிட்டல் ஃபார் ஆந்திர பிரதேஷ். இப்போ அங்கே ஏர்போர்ட் வருது, தே வாண்ட் டு மேக் இட் எக்ஸாக்ட்லி லைக் சிங்கப்பூர், ஹைராஸ் பில்டிங், மாடர்ன் சிட்டிஸ் லைக் லாஸ் ஏஞ்சலிஸ். இப்போ இல்லை ஒரு 10-20 இயர்ஸ்க்குள்ளே அது ஆகும் பாருங்க. இது டோன்ட் சேஞ்ச் த கவர்மெண்ட்லாம் ஊருக்கு தெரியல கவுத்து விட்ருவானுங்க, முடிஞ்சுன்னா வேலை முடிஞ்சுது. So that's how they are planning to take this Amaravati to the next level, which I said in 2010 or 2012, that this place will attract loads, plane loads of people. It's going to be a very very important place. சொன்னேன். அப்போ சும்மா தான் இருந்தது. They announced that that's going to be the capital of Andhra Pradesh, and they're getting a lot of funds from the Modi government. They're developing it. Okay, so I think it's just nice. 10:05 actually. So this is my sharing today on Patriji autobiography. Okay, then Patriji's last message, கடைசி மெசேஜ் என்ன சொன்னா, இது சொன்னார், meditation is the only way to self mastery. If you want to control yourself, you want to become master of yourself, only meditation. So meditation is the only way to self mastery. Know thyself, meditate every day, spread spiritual wisdom, which you are doing now. Okay, eat compassionately. Eat compassionate means don't eat non-veg food, Okay, eat compassionately, live righteously, live in truth, dharma. Okay, yeah. And then this is the only religion we need. இதுதான் ஒரு மதமாக ஆக்கிட்டு இதை நம்ம கொண்டு போகணும். மதம் என்னன்னா eat compassionately, then don't kill animals. Okay, meditation,
லிசனிங் டு அதர்ஸ் இது நெக்ஸ்ட் ஒன்னா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு தான். டூயிங் மெடிடேஷன், reading books on meditation, listening to others' meditation experiences. These are the three grand requirements in the full practice of meditation. So if you are telling you are going to practice meditation, and the three gems சொன்னோம்னா meditation, swadhyaya, and then listening to people's experiences, sajjana sangatya. Sajjana sangatya is basically listening to people's experiences. Okay, masters. So இதோட I think I'll thank you.